தலைவா நீ என்ன போஸ்ட் ஒர்க் அவுட் சாப்பிடுவ அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா கேட்டுட்டு இருந்தீங்க. என்னதான் ட்ரைனிங் ஹெவியா பண்ணாலுமே, நம்மளுக்கு டயட்ல மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, மசில் கெயினா இருந்தாலும் சரி, வெயிட் லாஸா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு அடி வாங்கும். ஸோ நான் அதனால போஸ்ட் ஒர்க் அவுட்க்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்றதுக்கு முன்னாடி, இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு இந்த வீடியோவ சேவ் பண்ணிட்டு என்னைய ஃபாலோ பண்ணிட்டு, வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க நண்பா. அப்பதான் நண்பா என்னோட போஸ்ட் ஒர்க் அவுட்ன்னு எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ல முடியும். நண்பா நம்ம வீடியோக்குள்ள வந்துட்டோம் நண்பா. நான் எப்பவுமே வந்து 10 எக் வந்து பாயில் பண்ணி வச்சிருவேன். அந்த பாயில் பண்ண எக்ல ஃபர்ஸ்ட் 5 வந்து மார்னிங்கே சாப்பிட்டுருவேன். ஸோ எக்ஸ்ல வந்து 4 எக்ஸ் ஒயிட்டாவும், ஒரு எக் மட்டும் ஹோல் எக்காவும் எடுத்துக்குவேன். நான் ரைஸ் வந்து 250 கிராம்ஸ் எடுத்துக்குவேன். ஏன்னா நான் ஃபேட் லாஸ்ல இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்குவேன். அன்னைக்கு என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது எனக்கு எவ்வளவு மேக்ஸிமம் என்னால லோட் பண்ண முடியுமோ அவ்வளவு லோட் பண்ணிக்குவேன். அதுக்காக டன் கணக்குல சாப்பிடுவியான்னு கேட்காதீங்க. நான் டன் கணக்குல சாப்பிட மாட்டேன். நான் மோஸ்ட்லி வந்து வெஜிடபிள்ஸ் வந்து எல்லா மீல்லயும் நான் எடுக்கணும்னு தான் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு ஃபைபர் இன்டேக் அதிகம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு அதிகம் இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து கிரேவிங்ஸ் அதிகமா இருக்கும். அதனால ஃபைபர் இன்டேக் அதிகம் பண்ண அப்படின்னா கிரேவிங்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அதே சமயம் புரோட்டீனை வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஸ்கிப் பண்ண அப்படின்னா எனக்கு மசில் கெயின் இருக்காது. நண்பா இந்த வீடியோ உனக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தாறுமாறா ஒரு ஷேரை போட்டு கமெண்ட்ல போய் ஒரு 10 கிசை கொடுத்துட்டு போ நண்பா. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய் நண்பா.